தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கடலுக்கு அடியில ஒரு மரம். அது சாதாரண மரம் இல்ல. உலகையே இருட்டடிப்பு செய்யும் ஒரு அரக்கனின் ஆணவம்னு சொல்லலாம். அந்த மரம் அசையும் போது அலைகள் நடுங்குகின்றன. அந்த வினாடி ஒரு வேல் மின்னலை போல பாய்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பரிபாடல் பாடிய அந்த பிரம்மாண்ட போர் எப்படி நடந்தது? இதோ அந்த பாடல் வரிகளோடு ஒரு பயணம். மதுரையை சுற்றி வைகையாறு ஆர்ப்பரித்து ஓடுகிறது. பனிமூட்டம் விலகும் போது திருப்பரங்குன்றம் ஒரு பொற்கோயிலை போல மின்னுகிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து முருகனை தொடுகிறார்கள். அங்க கடம்பு அமர் நெடுவேல் நின்னடி உள்ளி தொழுதனம் பரவினம் வாழ்த்தினம். அதாவது கடம்ப மரத்தில் அமர்ந்திருக்கும் முருகனே, உன் திருவடிகளை தொழுது உன்னை புகழ்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று மக்கள் உருகி பாடுகிறார்கள். அது மட்டும் இல்ல, சந்தன குழம்பும் அகில் புகையும் அந்த பாறைகளை நனைக்கின்றன. இப்போதுதான் அந்த வீர கதை தொடங்குகிறது பாருங்கள். சூரன் என்ற அரக்கன் தன் மாயையால் ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக மாறி வேர் பிடித்து கடலின் நடுவே நிற்கின்றான். அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று அவன் கர்வம் கொள்கிறான். மைந்து உடை மால்வரை கை எடுத்தோன் மகன் பொலந்தார் கடம்பு அமர் புனைக்கழல் நெடுவேல். வலிமை மிக்க சிவனின் மகனே, இதோ உனது வேலை ஏவு என்று புலவர் பாடுகிறார். முருகன் வேலை ஏவுகிறார். கடல் நீர் கொதிக்கிறது. அந்த வேல் மாமரத்தின் நடுவே பாய்ந்து அதை இரண்டாக பிளக்கிறது. அந்த பிளவில் இருந்துதான் ஆணவம் அழிந்து ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறுகிறது. ஆனால் இந்த பாடலின் இறுதியில் புலவர் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்கிறார். சூரனை போர்க்களத்தில் அழித்தது சரிதான், ஆனா நமக்குள் இருக்கும் சூரனை அழிப்பது யார் அப்படின்னு சொல்றாரு. 5 இருள் அறநீக்கி தன் புகழ் நெறிய அப்படின்னு பாடுறாருங்க. எங்கள் மனதை மறைக்கும் கோபம், பொறாமை போன்ற 5 இருள்களை, 5 ஆசைகளை நீக்கி எங்களுக்கு மெய்ஞானத்தை தாய் என்று வேண்டுகிறார். இதுதான் பரிபாடல் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம். இயற்கை, வீரம், தத்துவம் இம்மூன்றையும் இணைத்த ஒரு அற்புதமான காவியம்தான் இந்த பரிபாடல். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வெற்றிவேல் முருகனுக்கு என்று கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எந்த சங்க இலக்கிய கதையை பேசலாம் என்று நீங்களே சொல்லுங்கள். நன்றி.